அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மேலான உழைப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உழைப்புடைய எல்லா கூலிகளும் அல்லாஹ் என மௌத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார். காற்றத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். எங்களைய கபரில் வச்சதுக்கு பின்னால எங்களைய சந்தூக்கில் ஏற்றி கஃன் செய்யப்பட்டு சந்தூக்கில் ஏற்றி கொண்டு அந்த கபரில் எங்களோட குடும்பம் கொண்டு வந்து வைப்பார்கள். வைத்ததற்கு பின்னால அவங்க எல்லாம் போவாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், கபரில் இருந்து நாங்கள் ஒரு விடயத்தை உங்களுக்கு காட்டுவோம். அந்த திரைகள் எல்லாம் நாங்கள் திறந்து காட்டுவோம். ஒரு கேட்ன திறக்கிறது போல திறந்து அல்லாஹ் காட்டுவானா. فَكَشَفْنَا عَنْكَ غِطَاءَكَ فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ. அல்லாஹ் சொல்றான், நாங்க அப்படியே தொடர்ந்து காட்டுவோம். அந்த நேரத்தில் உங்களோட கூர்மையான பார்வையால நீங்க பார்ப்பீங்க. உங்களோட ஒவ்வொரு நன்மையுடைய கூலியையும் நீங்க கபரில் இருந்து பார்ப்பீங்க. அன்பானவர்களே, எங்கள் எல்லா தியாகங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் நிச்சயமாக எங்களோட கபரிலிருந்து அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மேலான பாக்கியங்களை தந்தருள்வானாக. அன்பானவர்களே, நான் ஒன்று சேர்ந்தோம் ரப்புக்காக வேண்டி நல்ல விஷயங்களை கேட்கிறோம், பேசுறோம். இது அல்லாஹுடைய மஹப்பத்தை கட்டாயமாக்க கூடியது. இமாம் முஸ்லிம் ஹவுலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு ஒரு நாள் போறாங்க. இமாம் முஸ்லிம் ஹவுலானி ரஹிமஹுல்லாஹ் போகக்கூடிய நேரத்துல மஸ்ஜிதுல மிகப்பெரிய ஒரு மஜ்லிஸ் நடக்குது, ஹதீஸுடைய மஜ்லிஸ். நிறைய பேர் வந்து ஹதீஸ் பாடத்துல வீற்றிருக்கிறார்கள். அங்கு ஒரு வாலிபருடைய தோற்றத்துல ஒருவர் பாடம் நடாத்தி கொண்டிருக்கிறார். முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த வாலிபரை பார்க்கிறதே ஒரு அழகு. அவருடைய பற்களுக்கு மத்தியில் இருந்து பிரகாசம் வெளியாகக்கூடிய காட்சியை நாங்க பார்த்து கொண்டோம். அவ்வளவு ஒரு ஜீனத். அப்படி பாடம் நடாத்தி கொண்டிருக்கிறார். அப்ப பாடம் எல்லாம் நடாத்தி முடிஞ்சு அப்படியே எல்லாரும் போறாங்க. போகக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒருவரை அழைச்சு கேட்டேன், இவர் யாரப்பா? இவருடைய வார்த்தைகள் எவ்வளவு பிரகாசமாக இருக்குது. இவர் எவ்வளவு ஒரு அழகான முறையில பாடம் நடாத்துறார். இவ்வளவு ஒரு அழகான ஒரு மனிதர். இவர் யாரு? அந்த நேரத்துல அந்த பாட வகுப்பில் ஒருத்தர் சொல்றார், இவருதான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இமாம் முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உடனே எனக்கு ஆசை வந்துச்சு, நான் இவங்களை சந்திக்கணும், ஹஜரத் முஆத சந்திக்கணும். அப்ப நான் கேட்டேன், அந்த பாட வகுப்புல கலந்து கொண்டவர்கிட்ட, எப்ப எங்களுக்கு சந்திக்கலாம், எந்த டைம்ல சந்திக்கலாம் இவர்களை? அப்ப அந்த பாட வகுப்புல கலந்து கொண்ட அந்த சகோதரர் சொல்றார், நீங்க இதே போல நாளைய தினம் இந்த மஸ்ஜிதுல இதே நேரத்துக்கு வந்தா ஹதீஸ் பாட நடாத்துறதுக்கு முன்னால் அவங்களுக்கு சந்திக்கலாம். முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் அதே போல காத்து கொண்டிருந்தேன். அடுத்த நாள் மஸ்ஜிதுக்கு போனேன். அப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க, வந்து தொழுகிறாங்க. மஸ்ஜிதுல 2 ரக்காத் தொழுகிறாங்க. சொல்றாங்க, அந்த தொழுகையுடைய அழகே ஒரு அலாதியானது. தொழுதை முடிக்கிறாங்க, சலாம் கொடுக்கிறாங்க. முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஓடிக்கொண்டு போனேன். வைத்து சலாம் கொடுத்தேன். சலாம் கொடுத்துட்டு சொன்னேன், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், வல்லாஹி சத்தியமாக நான் உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறேன். அந்த நேரத்துல ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய
அந்த ஜுப்பா அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க, இழுத்து கேட்கிறாங்க, நீங்க உண்மையிலே அல்லாஹுக்காக நேசிக்கிறீங்களா? மீண்டும் சொல்றாங்க முஸ்லிம் அல் கௌலானி ரஹிமஹுல்லாஹ், வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், சத்தியமாக நான் உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறேன். அந்த நேரத்துல ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நாங்க கேட்டிருக்கிறோம், யார் அல்லாஹ் கொண்டு சேர்ந்தார்கள், வேற எந்த ஒரு நோக்கமுமே இல்லை, ரப்புக்காக கொண்டு சேர்ந்தார்கள், ரப்ப ஞாபகம் செய்தார்கள், இப்படியான மக்களுக்கு அல்லாஹுடைய மஹப்பத் கட்டாயமாகிவிட்டது, அல்லாஹுடைய மஹப்பத் கட்டாயமாகிவிட்டது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன சொல்ல வாரோம் என்றா, நாங்க ஒன்று சேர்ந்தோம், ஒரு 3 நாள் அல்லாஹுடைய தீனுக்காக அலைகிறோம், பாடுபடுறோம், இது எந்த ஒரு நோக்கமும் இல்லை, ரப்புடைய திருப்திக்காக வேண்டி. இதனால் அல்லாஹுடைய மஹப்பத் கட்டாயமாக்கப்படுகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த மேலான பாக்கியத்தை தந்தருள்வானாக. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எல்லாரும் உழைப்பில் ஈடுபடுறோம். எங்களோட எல்லாம் எப்படி என்றா, எங்களோட நோக்கங்கள் அந்த ரப்ப நான் சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹு அடையணும். இந்த உழைப்பை செய்து நான் ரப்ப அடையணும், அல்லாஹு அடையணும், ரப்புடைய நெருக்கமேட வாழ்க்கையில வரணும், அல்லாஹு வரணும். அன்பானவர்கள், எங்களோட கல்வில அல்லாஹ் நிறையணும், எங்களோட ரத்தங்கள் எல்லாம் அல்லாஹ் நிறையணும். அல்லாஹ் அந்த மேலான சஹாபாக்களை பத்தி குர்ஆன்ல சொல்றான், அந்த சஹாபாக்களோட கல்புல நிறைந்திருந்தது இதுதான், வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அந்த சஹாபாக்களுடைய நெஞ்சிலே நிறைந்திருந்ததெல்லாம் அல்லாஹுடைய மஹப்பத், அது கடுமையான ரப்புடைய மஹப்பத், அல்லாஹுடைய அலாதியான ஒரு இன்பம், இஷ்க் அந்த மேலான சஹாபாக்களுடைய கல்புகளிலே உறைந்திருந்தது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஏன் நம்மளோட கல்பில் இது நிறையணும், உழைப்பு செய்கிறோம், அந்த ரப்ப அடையணும். சஹாபாக்கள் அந்த மேலான ரசூலுல்லாஹுடைய அந்த 23 வருட வாழ்க்கையுடைய முடிவாக அவங்க எடுத்துக்கொண்டது இதுதான். இந்த உழைப்பின் மூலமாக அந்த சஹாபாக்களும் அந்த சஹாபி பெண்மணிகளும் எடுத்துக்கொண்டார்கள், அல்லாஹுடைய நெருக்கத்தடைந்தார்கள். ரப்படையோனும், அல்லாஹ் விளங்கோனும். நாங்க பார்க்கலாம், உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களுடைய தாவத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எல்லா நபிமார்களுடைய தாவத் நாங்க பார்க்கலாம். அந்த தாவத்துல அவங்க என்ன சொன்னாங்க, அந்த தாவத்துல அவங்க என்னத்தை அறிமுகம் செஞ்சாங்க, அந்த மக்களுடைய கல்வில அல்லாஹ்வைத்தான் நிறைத்தார்கள், அல்லாஹ்வைத்தான் நிறைத்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் அந்த தாவத்தில் ஈடுபடுறாங்க. அன்பானவர்களே, அவங்க அதுல என்னத்தை சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதி خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت. அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த 7 வானங்களை நீங்க பார்க்கலையா, இது எப்படி படைக்கப்பட்டிருக்குது, இது எந்த ஒரு ஓட்ட உரசல் இல்ல, இத ரஹ்மான் எவ்வளவு அழகாக அதை படைத்திருக்கிறான் என்றதை நீங்க பார்க்கலையா. அன்பானவர்களே, அல்லாஹ் அறிமுகம் செய்தார்கள், கல்புக்குள்ள ரப்பு நிறைக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளன், அந்த ஃபிரௌன் என்ன சொல்றான், முழு ஆட்சி அதிகாரம் இல்ல மேண்ட கையில, நான் தான் ரப்பு என்று வாதாடி கொண்டிருக்கிறான் ஃபிரௌன். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளை, நீங்க தஅவத்து குடுங்க வைத்து ஃபிரௌனிடத்துல, இذهب الى فرعون انه طغى, நீங்க அந்த ஃபிரௌன்ட்ட போங்க, அவன் வரம்பு மீறிவிட்டான். அன்பானவர்கள், அவ்வளவு பெரிய ஃபிரௌன் இடத்துல போறாங்க, அவன் என்னத்தை சொல்லி இருப்பாங்க யோசிப்பாரு, அவ்வளவு பெரிய ஃபிரௌன்ட்ட என்னத்தை சொல்லி இருப்பாங்க.
ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் ஃபிரௌனிடத்துல செல்கிறார்கள். அந்த நேரத்துல ஃபிரௌன் கேட்கிறான், ஃபமன் ரப்புகுமா யா மூசா, ஏ மூசா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களோட ரெண்டு பேரோட ரப்பு யாரு? அன்பானவர்கள், அந்த இடத்துல ஃபிரௌனுக்கு வேற விளக்கங்கள் கொடுக்கல, ரப்புடைய மகத்துவத்தை தான் கல்வில நிறைச்சார்கள். அந்த ரெண்டு பேரும் சொன்னார்கள், எங்களோட ரப்பு யாரு தெரியுமா? ரப்பு நல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. எங்களோட ரப்பு யாரு தெரியுமா? ஒவ்வொரு பொருளையும் எப்படி படைக்கணுமோ படைத்ததற்கு பின்னால அதற்கு வழியையும் காட்டினானே, அவன் தான் எங்களோட ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சொல்ல ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகம் செய்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பன் ஆசர் அவருக்கு முன்னால நடந்த உரையாடல குர்ஆன் சொல்கிறது. தகப்பனார் கேட்கிறார், நீ யார வணங்குறாய்? அன்பானவர்களே, தகப்பனுக்கு முன்னால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னத்த சொன்னாங்க? அல்லதி யுஹ்யீ சொல்றாங்க, நான் மௌத்தானத்துக்கு பின்னால என்னை உயிர்ப்பிக்க கூடியவன். வஇதா மரது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயாளியாக மாறினால் எனக்கு ஆரோக்கியத்தை ஷிஃபாவை வழங்கக்கூடிய அந்த ரப்பை தான் நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அன்பானவர்கள், என்ன சொல்ல வருகிறோம் என்றால் அல்லாஹுவைத்தான் கல்புக்குள்ள நிறைத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில் இருக்கிறார்கள், சிறைச்சாலையில, ஜெயில. ஒரு தாய் அவருடைய எல்லா நேரத்திலையும் அவருடைய சிந்தனை இதுதான், தாவத்தாக தான் நிற்கும். ஜெயில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் யூசுஃபுடைய அந்த ஜெயிலுடைய அந்த தாவத் அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்திலேயும் அவர் எங்களை தான் ஞாபகம் செஞ்சாரு. யா சாஹிபை சிஜின் அர்பாபும் முதஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஜெயில இருந்த அந்த நண்பனை பார்த்து கேட்கிறார்கள், நீ அடக்கி பல இறை கடவுள் கொள்கையை நம்புறாய், இது சிறந்ததா? அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன வணங்குறது சிறந்ததா? அதே போல பார்க்கலாம், நாங்கள் ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சூரத்துல் கஹஃப், அதுல அல்லாஹ் அழகான ஒரு சம்பவத்தை சொல்றான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்றான், அந்த வாலிபர்கள், ஈமானுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டக்கூடிய வாலிபர்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த வாலிபர்களுடைய சம்பவத்தை நீங்க பார்க்கலையா? அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீம் கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அல்லாஹ் அந்த சம்பவத்தை ஆரம்பிக்கிறான், நீங்க நினைக்க வானம், எங்கள்கிட்ட இந்த கஹ்ஃபாசிகளுடைய சம்பவம் தான் ஆச்சரியமான சம்பவம் என்று சொல்லிவிட்டு சொல்றான். அந்த கஹஃப் வாசிகளுடைய அந்த வாலிபர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த திக்யானுஸ் என்ற மன்னன் அவன் சொல்றான், நான் தான் ரப்பு என்று. அந்த நேரத்தை அந்த வாலிபர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றிருக்கிறார்கள். அந்த அரசனுடைய தர்பாரில் இருந்து அழைப்பு வந்து இவர்கள் அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் அந்த திக்யானுஸ் என்ற மன்னனுடைய அரச தர்பாருக்கு. அந்த நேரத்தில் அந்த மன்னன் கேட்கிறான், நான் தானே ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்க யார வணங்குறீங்க? அன்பானவர்களே, அந்த வாலிபர்கள் கொடுத்த தாவத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த யோசிச்சு பாருங்க, அந்த பிரமாண்டமான அரச மாளிகையில இந்த 7 வாலிபர்களும் என்னத்த சொன்னாங்க? அவனோட தாவத்துல என்னத்த சொன்னார்கள்? குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு காட்சியை போல அல்லாஹ் அழகாக சொல்கிறான். وَرَبَطْنَا عَلَى قُلُوبِهِمْ إِذْ قَامُوا
فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها. அந்த 7 வாலிபர்களும் எழுந்து சொல்கிறார்கள், நாங்க யார தெரியுமா வணங்குறோம்? 7 வானங்கள் 7 பூமியை படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த ரப்புல் ஆலமீன், அவனைத்தான் நாங்க வணங்குறோம். லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹா, அந்த ரப்பு அல்லாத யாரையும் நாங்க வணங்கவே மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த ஈமானுடைய அல்லாஹ் அறிமுகம் செய்த இந்த ஈமானுடைய வார்த்தையை கேட்டு அந்த மாளிகையை அதிர ஆரம்பித்தது. அல்லாஹு அக்பர். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன சொல்ல வாரோம் என்றா, இதத்தான் அல்லாஹ்வைத்தான் அறிமுகம் செய்தார்கள். அல்லாஹ் கல்புக்குள்ள நிறைக்கப்பட்டது. அந்த மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மேலான சஹாபாக்களுடைய கல்புல இதைத்தான் கொடுத்தார்கள். அந்த கல்புகள்ல நிறைந்தது இதுதான். அன்பானவர்களே, எங்கட கல்புக்குள்ளும் இதுதான் நிறையணும். அந்த சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? நாங்க எப்படி இருந்தோம்? நஹ்னு உம்மத்துன் உம்மியா லா நக்துபு வலா நஹ்சுப் அஷ்ஷஹ்ரு ஹாகதா வஹாகதா. சொல்றாங்க, நாங்க உம்மி சமூகம், எங்களுக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. மாதத்துடைய நாட்களை எவ்வாறு நாங்கள் கணக்கிட்டோம் என்றால், எங்களுடைய கையில 10 விரல் தான் இருக்குது. அதனால் இந்த 10 விரல்களையும் காட்டி காட்டிதான் மாதத்துடைய நாட்களை எண்ணினோம். எங்களுக்கு என்னவே தெரியா, நம்பரும் தெரியா. அல்லாஹு அக்பர். என்ன சொல்றாங்க? இந்த மேலான இந்த தாவத் எங்கட கல்புக்குள்ள நிறைக்கப்படுகிறது. இதனால் நாங்க மனித புனிதர்களாக மாறினோம். சுப்ஹானல்லாஹ். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அல்லாஹுடைய அந்த ரப்புடைய அந்த சக்தி வல்லமை, அல்லாஹுடைய அந்த குதரத் எங்கட கல்புல நிறைக்கப்பட்டு ரப்புடைய நெருக்கத்தடையோடும் நாங்க இருக்கிறோம். இது மிஅராஜ், ரஜபுடைய மாதம், மிஅராஜுடைய பயணம். அன்பானவர்களே, இந்த உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, ஈமானுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயா, ஒரு அத்தாட்சி தான் இந்த மிஅராஜுடைய பயணம். ஒவ்வொரு முஃமினுக்கும் ஈமான பலப்படுத்துறதுக்கு படிக்க வேண்டிய ஒரு பாடம் தான் மிஅராஜ். அன்பானவர்களை, யோசிச்சு பாருங்க, மக்காலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனத்துக்கு 1200 கிலோமீட்டர் தூரம். 1200 கிலோமீட்டர் தூரம். இத சும்மா ஒரு குதிரையில அல்லது ஒட்டகத்துல கடக்குறேன்னா 40 இரவுகள் வேணுமாம். 40 இரவுகள். அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து 7 வானங்கள். இன்றைக்கு உலகம் முதலாவது வானத்தை கூட தொடல்ல. அன்பானவர்கள், ஒரு வானமா இல்ல, 2 வானமா இல்ல, 3 வானமா, 7 வானங்கள். சுப்ஹானல்லாஹ். 7 வானங்கள் மட்டுமா? 7 வானங்களையும் தாண்டிய சிதறத்துல் முன்தஹா, அல்லாஹ்ட அந்த பைத்துல் மஅமூர், அதே போல சிதறத்துல் முன்தஹா எல்லாம் தாண்டி செல்கிறார்கள். அன்பானவர்களை, இந்த முழு பிரயாணத்துக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்ட நேரம் எவ்வளவு? சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்கள், உலமாக்கள் எழுதுறாங்க, எங்களை விளங்கப்படுத்துறாங்க. எப்படி என்றா, ஒரு கதவுடைய துறப்ப போட்டு நாங்க அப்படி துறந்தண்டா அந்த கீ துறப்புடைய கீ எவ்வளவு நேரம் ஆடி அசையும்? யோசிச்சு பாருங்க. அந்த கீ எவ்வளவு நேரம் ஆடி அசையும்? அதை விட குறுகிய நேரத்தில் இந்த முழு பிரயாணத்தையும் முடிச்சுட்டு வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்றாங்க, ரசூலுல்லாஹுடைய அந்த படுக்கையுடைய சூடு ஆறுவதற்கு முன்னால இந்த முழு பிரயாணத்தையும் முடித்து விட்டு வந்தார்கள். அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى
அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் சொல்றான், எங்கட அடியார் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்காவிலிருந்து ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய இலியா என்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் இரவு பிரயாணம் செய்த அந்த அல்லாஹ் தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, அரபிகள் அந்த சுபஹானல்லாஹ் இந்த வார்த்தை எங்க பாவிப்பார்கள்? ஒரு ஆச்சரியத்தை பார்த்தா அல்லாஹ் அந்த வாசகமிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இது எங்கட புத்திக்கு படாது. இந்த யோசிச்சு பாருங்க, ஒரு விஞ்ஞானி போறண்ட எவ்வளவு ஆக்சிஜன் வேணும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆக்சிஜன், அதுக்கு ஒரு ஆடை ஒன்றே இருக்குது, அதுக்கான ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதே போல எவ்வளவு கோடிக்கணக்கு அதுக்கு செலவு, அவருடைய சாப்பாடு அது அப்படி சும்மா சாப்பிடலாம். அதே போல ஆக்சிஜன், அசைலே, இப்படி பல ஏற்பாடுகள். ஒருத்தர் விண்வெளிக்கு போறேன்னு சொன்னா, அன்பானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்றான்? வலகத் ரஆஹு நஸ்லதன் உக்ரா இன்த சித்ரத்தில் முன்தஹா இன்தஹா ஜன்னத்துல் மஅவா இத் யக்ஷா சித்ரத மா யக்ஷா மா ஸாகல் பஸரு வமா தகா وَلَقَدْ رَأَى مِنْ آيَاتِ رَبِّهِ الْكُبْرَى. அல்லாஹ் சொல்றான், சிதறத்துல் முன்தஹா, அந்த இடத்தை அடைகிறார்கள். மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூல் அல்லாஹ், இதற்கு அங்கால் எனக்கு வர முடியாது. அந்த சிதறத்துல் முன்தஹா, அது அதற்கு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்துல தான் அந்த சிதறத்துல் முன்தஹா. மேலான ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த சிதிர் என்ற மரத்துடைய அந்த இலைகள் யானையுடைய காதுகளை விட மிக பெரியது. அந்த சிதிர் என்ற மரத்துக்கு கீழானதான் நைல் நதி, யூப்ரட்டிஸ் நதி, அங்கிருந்து தான் ஓடுகிறது. அன்பானவர்களை, அங்கு அடைகிறார்கள், அந்த சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டுகிறார்கள். சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு வர முடியாது யா ரசூலல்லாஹ், இதற்கு அங்கால் எங்கட இது இல்ல, பவர் இல்ல, அதுதான் போர்டர். அதற்கு அங்காலையும் செல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த 7 வானங்கள் 7 பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அந்த நெருங்கிற கட்டம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சும்ம தனா ஃபததல்லா ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை மிக சமீபமாக நெருங்கினார்கள், மிக சமீபமாக நெருங்கினார்கள். அல்லாஹு அக்பர். என்ன சொல்ல வாரோம் என்றா, இந்த முழு ஈமானுடைய பாடத்தையும் அப்படியே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பானவர்களே, அந்த மக்காவுடைய குறைஷிகள் மறுக்கிறார்கள். இது நடக்குமா? இப்படி ஒன்று நடக்குமா? இது சான்ஸ் இருக்குதா? சொல்றாரு, போனாராம், ராவோட வந்தாராம். அன்பானவர்களே, முழு மக்காவும் மறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஈமானால் வாக்கப்பட்ட அந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து சொல்றார், உங்களோட தோழர் இப்படித்தானா, அவர் அங்க போனாராம், இங்க போனாராம், அப்படி ஒரே இரவுல மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானங்களையும் தாண்டி விட்டு அல்லாஹ்வை சந்தித்து வந்ததாக சொல்கிறார். அந்த நேரத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க வஹையே நம்புறோம். அப்படி என்றா அந்த எங்கட ஹபீப் சொன்னதாக நீங்க சொல்றீங்கண்டா அவர் சத்தியமாக சென்றுதான் இருப்பார். அன்பானவர்களே, சும்மிய ஹாதல் யௌம், அன்றைய தினம் தான் பெயர் சொல்லப்பட்டதே அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்தீக் என்பதாக. என்ன சொல்றோம்? இந்த ஈமான நம்பினார்கள், இதை நம்பினார்கள் கல்வால.
அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழு உலகத்துடைய மனிதர்கள், முழு உலகத்துடைய அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இமாம்கள், அவர்களுடைய ஈமான் ஒரு தட்டிலையும் அந்த ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஈமான் ஒரு தட்டிலையும் வைத்தால் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் கனத்தால் தாழ்ந்து என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த ஈமான நம்பினதாலதான் புத்திய போடல்ல, இது புத்திய போடல்ல, கல்பால ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, ரப்ப அப்படி அவர்கள் கல்வில நிறைத்தார்கள். என்ன சொல்ல வாரோம் என்றா, இதுதான் என்னோட கல்வில வரணும், அல்லாஹுவ விளங்கணும். உலகத்துடைய எந்த ஒன்றுமே நடக்குது இல்ல, எல்லாம் அல்லாஹுவ கொண்டு மட்டும்தான் நடக்குது. அன்பானவர்கள், இந்த ஈமான் நிறைக்கப்படணும் ஆண்கள்ட பெண்கள்ட கல்புகளுக்குள்ள. மௌலானா உமர் பாலம்பூரி ரஹிமஹுமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஜோலா கஹா ஓலா ஹுவா ஓலா பி உஸ்மே லா ஹுவா ஜுஸ்லா ஹுவா குல்லா ஹுவா ஃபிர் கயா ஹுவா அல்லாஹ் ஹுவா. உலகம் சொல்லுது, அவரால் இது நடக்குது, இவரால் அது நடக்குது, மெஜாரிட்டியால மைனாரிட்டியால யாரால எந்த ஒன்றுமே நடக்குது இல்ல. பிற்கையாகுவா அல்லாஹுவா, அல்லாஹுவால மட்டும் தான் உலகத்துடைய ஒரு துரும்பும் அசைகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த மேலான ஈமான தந்தருள்வானாக. அன்பானவர்கள், என்ன சொல்ல வாரோம் என்றா, இந்த ஈமான் நிறையத்தான் எங்கட எல்லா சிஃபாத்துகளும் சீராகும். சஹாபாக்கள் கல்வியில் இதுதான் நிறைக்கப்பட்டது. அதனால் எங்கட வாழ்க்கையிலையும் நாங்களும் நல்லோர்களாக மாறணும். இப்படிப்பட்ட நாங்கள் உழைப்பு செய்கிறோம், 3 நாள் 10 நாள் அல்லாஹுடைய தீனாக்காக அலைகிறோம், பாடுபடுறோம். எங்கட வாழ்க்கையிலையும் நல்ல சிஃபாத்துகள், நல்ல பண்பாடுகள் இவைகள் வரணும். அன்பானவர்களே, அல்லாஹுடைய உதவி எடுக்கக்கூடிய மக்களாக மாறணும். சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட இந்த ஈமானால நாங்க சம்பாதிக்கணும். எங்களோட தேவைகளை ரப்பிடத்துல தான் சொல்லுவோம், நாங்க மனிதர்கள்ட்ட வாயை திறக்க மாட்டோம். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மாறினார்கள் என்றா, இது நிறைக்கப்பட்டதால செல்லக்கூடிய, அவர்கள் சவாரி செய்யக்கூடிய நேரத்தில் விழுந்த அந்த சாட்டையை கூட அடுத்தவட்ட கேட்கல. யார்ட்டையும் நான் கேட்க மாட்டேன் என்று முடிவு செய்தார்கள். நான் கேட்கிறேன்டா ரப்பிடத்துல மட்டும்தான் கேட்பேன். அன்பானவர்களை, நான் அல்லாஹ்வோட தொடர்பு, அப்படிப்பட்ட அந்த ஈமான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில தான் எங்கட எல்லா விஷயங்களும் நாங்க அழகாக ஆக்கிக் கொள்ளணும். இவ்வளவு ஈமான் அடைஞ்ச சஹாபாக்களோட அஹ்லாக் எப்படி இருந்துச்சு, அவங்களோட வாழ்க்கையில இருந்த அஹ்லாக் எப்படி இருந்துச்சு. அன்பானவர், எவ்வளவு மன்னிச்சாங்க, மறைச்சாங்க. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யோசிச்சு பாருங்க, அவர்களுடைய விடயத்துல ஒரு தவறு செஞ்சாங்க, ஒரு விஷயம் பரப்பப்படுகிறது. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நேரத்துல சில சஹாபாக்களும் சம்பந்தப்பட்டாங்க. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் பின்னால, பல வருடங்களுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் மௌத்தாகியாச்சு. அதுக்கு பின்னால் ஒரு நாள் தன்னுடைய அடிமையோட கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்கிறார்கள், ஹஜ்ரத் ஆயிஷாவும் தன்னுடைய அடிமையும். அந்த நேரத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துஆ செய்றாங்க தவாஃப்ல, அல்லாஹும்ம ஃபிர் லி ஹஸ்ஸான், அல்லாஹும்ம ஃபிர் லி ஹஸ்ஸான், யா அல்லாஹ் ஹஸ்ஸானுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், ஹஸ்ஸானுக்கு நீ ரஹ்மத் செஞ்சிடு யா அல்லாஹ் என்று துஆ செய்கிறார்கள். அந்த நேரத்துல அடிமை கேட்கிறாங்க, ஆயிஷா, உங்களுக்கு தெரியவா, உங்களோட விஷயத்துல இட்டு கட்டின அந்த ஹஸ்ஸானுக்காக நீங்க தவாஃப்ல துஆ செய்றீங்களே, உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த நேரத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு அது ஞாபகமே இல்லை. எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் இருக்குது, ரசூலுல்லாஹுவ அந்த மக்காவுடைய காஃபிர்கள் இகழ்ந்து கவிதை பாடின நேரத்துல
ஹஸ்ஸான் தானே ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து கவிதையெல்லாம் படிச்சாரு. எனக்கு அதைத்தான் எனக்கு என்ன கல்வில இருக்குது. சுபஹானல்லாஹ். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஈமானால வர வேண்டிய சிஃபத் இதுதான். இந்த ஈமானால வர வேண்டிய சிஃபத் இதுதான். சஹாபாக்கள் இதைத்தான் அடைஞ்சாங்க. ஹயாத்து சஹாபால வருகிறது. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல இருக்கிறாங்க. வரக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அபூ துஜானா, உங்களோட சக்கராத் இவ்வளவு அழகாக இருக்குது, உங்களோட முகமெல்லாம் மின்னிக் கொண்டிருக்குது. அபூ துஜானா, நீங்க துன்யால என்ன அமல் செஞ்சீங்க, எங்களுக்கும் சொல்லுங்களே. அன்பானவர்களே, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி சொல்லல, நான் ரசூலுல்லாஹோட இருந்தேன், நான் இவ்வளவு தஹஜ்ஜத் தொழுதேன், இவ்வளவு உழைப்பு செய்தேன், இவ்வளவு போர்கள்ல கலந்து கொண்டேன், இவ்வளவு ஜமாத்துகள் எல்லாம் நான் போனேன், இதால தான் எனக்கு இப்படி கிடைச்சது என்று சொல்லல. சொன்னாங்க, ரெண்டே ரெண்டு விஷயத்தை நான் ஆதரவு வைக்கிறேன். சொன்னாங்க, என்ற நாவால நான் யாருடைய குறையையும் பேசுறதில்லை, இல்ல யாருடைய குறையும் என்ற நாவால நான் பேசுறதில்லை. ரெண்டாவது சொன்னார்கள், என கல்வில யார பத்திய கெட்ட எண்ணமும் இல்ல, எல்லாரையும் பத்தி நலவைத்தான் நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு அமலத்தான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது போல என்ற சக்கராத் அழகாகிறதுக்கு. அன்பானவர்களே, இந்த ஈமான நிறைச்சவர்கள் இப்படித்தான் பக்குவமானார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் நீங்கள் இப்படிதான் ஆகணும். இந்த கல்வில நிறைய நிறைய நாங்க எங்களோட கல்வை இப்படி பக்குவப்படுத்த எங்களோட குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறணும். அன்பானவர்களே, ரப்புக்கு பொருத்தமான குடும்ப வாழ்க்கை. மனைவி கணவனை மதிச்சு நடக்கிறான், கணவன் மனைவிய மதிச்சு நடக்கிறாங்க. அன்பானவர்கள், நாங்க இவ்வளவு உழைப்பு செய்தும் எங்களோட வாழ்க்கையில் இந்த சைட் சீராக ஆட்டி எவ்வளவு பெரிய நஷ்டம். மன்னிக்கிறது, மறக்கிறது. அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையில நாங்க செகண்டான் என்று சொல்லி அதுதான் வெற்றி. நாங்க நினைக்கிறோம் நாங்க செகண்ட் ஆகலுமா? அன்பானவர், எங்களுடைய ஈகோ எல்லாம் ஒரு பக்கத்துல போடுவோம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. உலகத்துடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய அந்த டர்ன்ல ஒரு பெண்மணி கொண்டு வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கிறா. அந்த நேரத்துல ஹஜ்ரத் ஆயிஷா அப்படியே அந்த சாப்பாடு அப்படியே கீழே போடுறா. அது அப்படியே உடைந்து போகிறது. அந்த சாப்பாடும் ஒரு பக்கம், அந்த பிளேட்டும் உடைக்கப்படுகிறது. புகாரில் இந்த ஹதீஸ் பல இடங்கள்ல வருகிறது. ஒரு தலைப்புக்கு கீழால் இமாம் புகாரி கொண்டு வராங்க. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு ஹதீஸ்ல பாக்குறோம், ஹஜ்ரத் ஆயிஷாவை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல ரசூலுல்லாஹ். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹுடைய மேலான முபாரக்கான கையால குனிந்து அந்த சாப்பாடு எல்லாம் ஒரு பக்கம் எடுக்கிறாங்க. அந்த பிளேட் எடுத்து சொல்றாங்க, நாங்க ஒரு வேறொரு பிளேட் அவங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி அந்த அடிமைட்ட அந்த பிளேட்டை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷாவை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. அன்பான சகோதரர்களே, நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் இப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். அதே போல ஒரு பெண்மணியும் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும் நல்ல பண்பாடுகள். அன்பானவர்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹுடன் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க ஹஜ்ரத் ஹதீஜாவுக்கு ஒரு முத்தாலான ஒரு மாளிகை செஞ்சிருக்கிறோம். தனி முத்து தான், அந்த தனி முத்தாலம் ஒரு மாளிகை, அதில் எந்த ஒரு சப்தமுமே இல்லை, எந்த ஒரு சப்தமுமே இருக்காது. முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள், ஏன் அல்லாஹ் அப்படி சப்தமே இல்லாத ஒரு மாளிகையை கொடுக்கிறான்? ஏனென்றா தன்னுடைய கணவனுடைய சத்தத்துக்கு மேலால ஹஜ்ரத் ஹதீஜாவுடைய சத்தம் போகவே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் இப்படியான ஒரு மாளிகை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்களும் அப்படிப்பட்ட பெண்களாக மாறணும். எங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிஃபாத்துகளை கொண்டு வரணும். எங்களோட குழந்தைகள், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல நாங்க துஆ செய்யணும். அதிகமாக நாங்க அந்த பிள்ளைகளுக்காக துஆ கேட்கணும். அன்பானவர்களே, அந்த துஆ உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு தந்தையிட தகப்பண்ட தாயிட கண்ணீர் இருக்குதே, அது ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எப்படி சொல்றாங்கன்னா, ஒன்றோ
நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹோட பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி காட்டுவான். அல்லது நீங்க மௌத்தானத்துக்கு பின்னால துனியால் இவர்கள் நல்லோர்களாக இருப்பார்கள். அப்படியும் இல்லையா, நீங்க நாளைக்கு மறுமையில அவங்களோட நிலைமைகள் மாத்தமாக இருந்தாலும் உங்களோட துஆ உங்களோட கண்ணீரால அல்லாஹ் அவர்களை உங்களோட கொண்டு வந்து சேர்த்து உங்களோட கண்கள் அல்லாஹ் குளிர்ச்சியாக்குவான். துஆ ஒரு நாள் வீணாகாது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாங்களும் எங்களுடைய எல்லா விஷயங்களையும் நாங்க சரியாக செய்யணும். எங்களுடைய எல்லாமே ரப்புக்கு பொருத்தமாக எங்களுடைய எல்லா துறைகளும் சீராகணும். எனவே அன்பானவர்களே, யாரெல்லாம் இந்த உழைப்ப தன்னுடைய தலைக்கு மேல் எடுத்து செஞ்சாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அவங்களோட சக்கராத் அல்லாஹ் அழகாக்கினார். இதை தவிர வேற எந்த ஒன்றுமே இல்லை. இந்த தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? சக்கராத் அல்லாஹ் அழகாக்குறார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாள் ஒரு ஜமாத் என்றாலும் மிகப்பெரிய தியாகம். பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும், பல நிலைமைகள், அதுக்கு மத்தியில வாரோம். இந்த தியாகங்கள் இருக்கிறது சாதாரண தியாகங்கள் அல்ல. அல்லாஹ் இந்த தியாகத்தை கொடுக்கிற கூலி எங்கட மௌத் அல்லாஹ் அழகாக்குறான். அன்பானவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு தீனுக்காக கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட தியாகம் சொல்லப்படாத பயானே குறைவு. அன்பானவர்களே, கடைசி நேரம் ஹஜரத் பிலாலுடைய ரூஹ் அல்லாஹ் இப்படி எடுத்தான். சுபஹானல்லாஹ். தன்னுடைய மனைவியுடைய மடியில் அப்படியே இருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஹஜரத் பிலாலுடைய சக்கராத்தை பார்த்து அவர்களுடைய மனைவி அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்பான மனைவியை பார்த்து நீங்க அழ தேவே இல்லை, என சக்கராத்தை பார்த்து நீங்க அழவே வானம் சொல்றாங்க. கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மதன் வஸஹ்பா, கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மதன் வஸஹ்பா. நான் நாளைய தினம் இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போறேன். அந்த சஹாபாக்களை நான் சந்திக்க போறேன். அதனால நீங்க எந்த ஒன்றுக்கும் அழ தேவல்ல, என மறுமையுடைய பயணம் சிறப்பாக அமைகிறது என்று சொல்லி சிரிச்சு கொண்டு அவனோட ரூஹு போகுது. அன்பானவர்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் தீனுக்கு. அல்லாஹ் மௌத் அழகாக்குறான். எத்தனை தாயிகளுடைய ஜனாசாவை நானும் நீங்களும் பார்த்திருக்கிறோம். அல்லாஹுடைய தீனுக்கு அலைந்தார்கள், பாடுபட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது இதுதான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தீனுக்காக மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள். அன்பானவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய கடைசி சக்கராத்துடைய நேரம் அவர்களுடைய வீட்டில் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஒருவர் வாராரு, அவர்களுடைய மனைவியுடைய நானா மச்சான் வாரார். வந்து சொல்றாரு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் எவ்வளவு பெரிய கலீஃபா, எவ்வளவு பெரிய மன்னனாக வாழ்ந்தாரு. தங்கச்ச பார்த்து சொல்றார், தங்கச்சி நீங்க வேறொரு உடுப்பு மாத்தி வைங்களே, மிகப்பெரிய முக்கியஸ்தர்கள் இப்ப பார்க்க வர போறாங்க, அதனால நீங்க வேறொரு உடுப்பை மாத்தி வைங்களே என்று சொல்கிறார்கள். 3 தடவை சொன்னதுக்கு பின்னால அவங்களோட தங்கச்சி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய மனைவி சொல்றாங்க, மச்சானுக்கு இந்த ஜுப்பாவை தவிர வேற எதுவும் ஒரு ஜுப்பாவுமே இல்லை. அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், எவ்வளவு பெரிய ஹலீஃபா. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, துனியாவுடைய அடிப்படையில் எந்த ஒன்றுமே இல்லை. அன்பானவர்கள், இது தோல்வி அல்ல. கூலி ஊட்டலிக்கிறது தோல்வி அல்ல. அன்பானவர்களே, சம்புளையும் சோத்தையும் தின்று வாழ்றது தோல்வி அல்ல. அன்பானவர்களே, கஷ்டத்துல சிரமத்துல வாழ்றது தோல்வி அல்ல. சக்கராத்துடைய தோல்விதான் மிகப்பெரிய தோல்வி. அன்பானவர்களே, சக்கராத்ல வெற்றி தீனுக்காக பாடுபட்ட நல்லோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க, இன்னி லஅரா ஹதரதம் மின் இன்சின் வலா ஜான். நான் ஒரு கூட்டத்தை பார்க்கிறேன், இவங்க மனிதர்களும் இல்ல, இவங்க ஜின்களும் இல்ல, வேறொரு படைப்பு வாராங்க, நீங்க கொஞ்சம் போங்க. அப்படி அவர்களுடைய மனைவி சொல்றா, நான் அப்படியே வெளியே வந்து கதவோரத்துல பார்த்து கொண்டிருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படியே வானத்தை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறார்கள். சிரித்த நிலைமையில
குர்ஆனுடைய ஆயத்து ஓதுகிறார்கள், தில்க தாருல் ஆகிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவா ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. யாரெல்லாம் இந்த பூமிக்கு மேல அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் எல்லாம் இருந்தும் அவைகளை பாவிக்கல்ல, அவங்க அப்படியே நல்லூர்களாக வாழ்ந்தார்களே, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சுவர்க்கம் இதுதான் என்று அந்த சுவர்க்கத்தை அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு ரூஹு போகுது. அல்லாஹ் அக்பர். அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், இதுதான் அல்லாஹுடைய தீனுக்கு அலைந்து பாடுபட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முடிவு இதுதான். நானும் நீங்களும் இதைத்தான் ஆசை வைக்கணும். எனவே அன்பான தாய்மார்களே, எத்தனை சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள், சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறார்கள், அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்குது. யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கல்ல, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் இந்த தாஇ வார சந்தோஷத்துல குதித்தார்கள். அந்த குதிப்பு தான் அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்க வைத்தது. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே அந்த அடிப்படையில எங்களோட வாழ்க்கையும் நாம் சீராக்கிக் கொள்வோம், அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட உயர்ந்த நல்லூர்களாக ஆக்குவோம். அந்த அடிப்படை எங்களை காலங்கள் நேரங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொடுப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.